நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தீவிரமடையும் டெங்கு நோய் தாக்கம், பொதுமக்களுக்கு சிவப்பு அறிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், பலப்படுத்தப்படாத பாதுகாப்பு. ஒரு மணித்தியாலத்திற்குள் நடந்து முடிந்த கொடூரம், கைதிகளுடனான பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் இழைத்த தவறு. இலங்கையில் சிறுவர்களை இலக்கு வைத்து அரங்கேறும் செயல், பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பெண் கான்ஸ்டபிளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த OIC. போலீசாரின் அதிரடி வேட்டையில் 619 பேர் கைது, 22 பேர் முக்கிய குற்றவாளிகள். யாழில் களத்தொழிலுக்காக சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு. வாகன இலக்கத்தகட விநியோகத்தில் புதிய வாகனங்களுக்கு முன்னுரிமை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் மீண்டும் தீவிரமடைந்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 65,034 அதிகரித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45 உயர்ந்துள்ளது என்றும் அந்த பிரிவு மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விடுத்துள்ள அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாடு முழுவதும் உள்ள 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவல் அதிகமுள்ள அதிகபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மழையுடனான காலநிலை நிலவுவதால் கொசுக்கள் பெருகும் இடங்களை சுத்தப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். வீடு மற்றும் அலுவலக சுற்றுப்புறங்களை தூய்மையாக பேணுவதன் மூலம் மாத்திரமே இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும். தொடர் காய்ச்சல், தலைவலி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் சுய மருத்துவத்தை தவிர்த்து உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையை நாடி மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு பரவல் அபாயத்தை உணர்ந்து பொறுப்புடன் செயற்படுமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் நிலைமை அரசாங்கத்தின் முறையான தலையீடு இன்மையால் பெரும் மனித பேரவலமாக மாறியுள்ளதாக ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலையில் இருந்த அனைத்து ஆயுதங்களும் 5ஆம் திகதி இரவே அகற்றப்பட்டு விட்டதாக அரசாங்கம் அறிவித்த பின்னணியில் ஜன்னல்கள் வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார் என்றும் அதிகாரிகள் எவ்வாறு கொல்லப்பட்டனர் என்றும் கேள்வி எழுகின்றதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5ஆம் திகதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 2 கொல்லப்பட்ட போதிலும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படாததால் 6ஆம் திகதி நிலைமை விபரீதமாகி சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 7 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தின் கூற்றுப்படி 5ஆம் திகதி இரவே சிறைச்சாலையில் இருந்த அனைத்து ஆயுதங்களும் அகற்றப்பட்ட நிலையில் சிறைச்சாலையின் ஜன்னல்கள் வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட காட்சிகளை ஊடகங்கள் வெளிப்படுத்தின. ஆயுதங்கள் அகற்றப்பட்ட பின் ஜன்னல் வழியாக துப்பாக்கிச்சூடு நடத்திய யார் என்ற கேள்வி தற்போது எழுகின்றது. 5ஆம் திகதி இரவே நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்டதே தவிர ராணுவம் மற்றும் போலீசாரை கொண்டு முறையான பாதுகாப்பு பலப்படுத்தல் செய்யப்படவில்லை. இதனால் 6ஆம் திகதி நடந்த படுகொலைகளுக்கு அரசாங்கமே இடமளித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். முதல் நாளே சிறைச்சாலையில் வெடித்த மோதலால் 2 உயிரிழந்த நிலையில் மீண்டும் சிறைச்சாலை வளமை நிலைக்கு திரும்பியது என்ற அதிகாரிகளின் தவறான கணிப்பே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த கொடூரத்திற்கு காரணம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் முதல் நாள் ஏற்பட்ட கலவரத்தின் பின்னர் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றி இருக்க வேண்டும். இவ்வாறு துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மறுதினம் ஏற்பட்ட பாரிய மோதல் நிலை தவிர்க்கப்பட்டு பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். உண்மையான நிலையை கணிப்பிடாமல் மாறாக கைதிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக எட்டப்பட்ட தற்காலிக இணக்கப்பாட்டை கொண்டு அதிகாரிகள் செயலாற்றியமை தவறு என குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் சிறைச்சாலையில் இருக்கும் கைதிகளுக்கும் சிறை அதிகாரிகளுக்கும் எவ்வித பிரச்சினைகளும் இல்லை என்றும் நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அப்படியாயின் ஒரு மணித்தியாலத்திற்குள் திடீரென எப்படி ஒரு கொடூர வன்மமும் பகையும் உருவாக முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சமகால சமூகத்தில் சிறுவர்களை இலக்கு வைத்து பல்வேறு நுணுக்கமான குற்ற செயல்கள் இடம்பெற்று வருவதாக இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறை வெளியிட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தலில் அறிமுகம் இல்லாத நபர்கள் சிறுவர்களை தன்பால் இருப்பதற்காக இனிப்புகள், சாக்லேட், ஐஸ்கிரீம், பல்வேறு விளையாட்டுப் பொருட்களை காட்டி ஆசை காட்டுகிறார்கள். இத்தகைய உணவுப் பொருட்களில் போதைப் பொருட்களையோ அல்லது மயக்கமடைய செய்யும் பொருட்களையோ கலந்து சிறுவர்களை கடத்தி செல்வதற்கோ அல்லது துன்புறுத்துவதற்கோ குற்றவாளிகள் முற்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். இத்தகையான ஆபத்தான சூழல் நிலவுவதால் தங்களது பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்கள் மிகுந்த விழிப்புடனும் தொடர்ச்சியான அவதானத்துடனும் இருக்குமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இத்தகைய அறிமுகமற்ற நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு பிள்ளைகளுக்கு கற்பிப்பதும் அவர்கள் வழியில் செல்லும் போது பெற்றோர்கள் கண்காணிப்பதும் மிக அவசியம் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சக போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தமை மற்றும் அநாகரிகமான பாலியல் செயலில் ஈடுபட முயன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் புலட் சிங்கள போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டு மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை இம்மாதம் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மத்துகம மேலதிக நீதவான் புத்திக்க மல்வத்த உத்தரவிட்டார். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின்படி சம்பவம் நடந்த தினத்தன்று போலீஸ் நிலையத்தில் கடமையில் இருந்த கான்ஸ்டபிளுக்கு பொறுப்பதிகாரி தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு வருமாறு தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்துள்ளார். ஒரு அவசர பணியின் நிமித்தமே தன்னை அழைப்பதாக கருதிய அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பொறுப்பதிகாரியின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற போதே பொறுப்பதிகாரி தனக்கு குறித்த பாலியல் தொல்லைகளை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். குறித்த போலீஸ் அதிகாரியின் முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீஸ் திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவினர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். போலீஸ் மா அதிபரின் நேரடி அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட குற்ற தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு சோதனை நடவடிக்கைகளில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 22 முக்கிய சந்தேகங்கள் உட்பட 619 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கிய வகையில் வலய மட்டத்திலான இந்த விசேட சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய நேற்று முன்னெடுக்கப்பட்ட இந்த விசேட நடவடிக்கையின் போது 27,198 நபர்கள் போலீசாரால் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் அராலி மேற்கு கடலில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரது சடலமானது மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அராலி மத்தி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 49 வயதான செல்லையா சிவகுமார் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் இன்று கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் மதியம் 12 மணியளவில் அவர் சடலமாக மிதப்பது அங்கிருந்த கடத்தொழிலாளர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் அவரின் உறவினர்களுக்கும் பட்டுக்கோட்டை போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் சடலத்தை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் குடும்பஸ்தரின் இறப்பு தொடர்பில் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் முன்னெடுத்துள்ளார். வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகள் குறித்து மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமலமரசிங்க கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி இலக்கு தகடுகளை அச்சிடும் மற்றும் விநியோகிக்கும் பணிகளில் புதிய வாகன பதிவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுமார் ஓராண்டு கால இடைநிறுத்தத்திற்கு பின்னர் வாகன இலக்கு தகடுகளை அச்சிடும் பணிகள் கடந்த ஜூன் 8, 2026 அன்று வெரகரவில் உள்ள திணைக்கள அலுவலகத்தில் உத்தியோகபூர்வமாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த தற்காலிக இடைநிறுத்தம் காரணமாக சுமார் 1 மில்லியன் இலக்க தகடுகள் வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலுவையை நிவர்த்தி செய்வதற்கும் எதிர்காலத்தில் இலக்க தகடுகளை தடையின்றி விநியோகிப்பதற்கு தனியார் நிறுவனத்துடன் 3 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 ஆண்டு ஒப்பந்தத்தை அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளது.
வெரகர அலுவலகம் தற்போது 2 கட்டங்களாக தனது பணிகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிதாக பதிவு செய்யப்படும் வாகனங்களுக்கான இலக்கு தகடுகள் பகல் நேரத்தில் அச்சிடப்படும் எனவும் நிலுவையில் உள்ள இலக்கு தகடுகளை அச்சிடும் பணிகள் இரவு நேரத்தில் மேலதிக பணியாளர்களின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.